பிரியமானவர்களே, தேவனுடைய வருகையின் போது ஒரு இமை பொழுதில் நாம் மறுரூபமாகி தேவனுடைய மகிமையின் ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிப்போமா? யார்? தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் நீதிமானாக்கப்பட்டவர்கள். ஆம், அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே, நாம் மறுரூபம் ஒரு நொடிப்பொழுதுல, ஒரு இமைப்பொழுதுல நாம் மறுரூபமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் இப்போ நம்ம வாழ்கிற காலம் முழுவதிலும் நாம் மறுரூபம் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் அவர் வருகையில் நம்மளை மறுரூபப்படுத்தி நம்மளை கூட்டிகிட்டு போவார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் புதிய பரிசுத்தம், ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்தில் வளரணும். மேன்மையின் மேலே மேன்மை, மகிமையின் மேலே மகிமை அடையணும். அப்போ தான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் சூரியனை போல பிரகாசிக்க முடியும். கர்த்தர் தாமே நமக்கு இதுக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ.